السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ஆலியஹும் சியாபும் சுந்துசும் இஸ்தபரக். ஸதகல்லாஹுல் அலீம். புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 25 நோன்பும் 26வது தராவி தொழுகை தொழுது ஒரு இல்லத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நாம் வைத்த நோன்புகளை, நாம் தொழுத தொழுகைகளை, நாம் செய்த நற்காரியங்கள் அத்துணையும் அல்லாஹ் கபூல் செய்து தந்தல்வானாக. ஆமீன். 26வது தராவி தொழுகை ஒருவர் தொழுதால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யர்ஃபஉல்லாஹு தஆலா லஹு ஸவாபுஹு 40 ஆமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 40 ஆண்டுகள் நின்று அவர் வணங்கிய நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு தொழுதவர்களுக்கு சவாபாக கொடுக்கிறான் என்பதாக அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். 40 வருஷம் ஒருத்தர் இருந்தால் என்ன அமல் செய்வாரோ அதனுடைய முழு நன்மையை இன்னைக்கு தராவி தொழுகைக்கு வழங்கப்படுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதற்கு பொருத்தமானவர்களாக நற்பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ், நிறைவாக இறுதி கட்டத்தை நாம் அடைந்து விட்டோம். இன்றைக்கு ஒரு 12 சூறாக்கள் ஓதப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளை முழுமையாக நிறைவு செய்து கத்தமுல் குர்ஆன் துவா ஓதுவார்கள் நம்முடைய ஆபீஸ்மார்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. சூரத்துல் இன்ஷிகாக் இன்றைக்கு ஓதப்பட்ட 12 வசனங்கள். சூரத்துல் முத்தஃபிஃபீன் அளவையில் நிலுவையில் மோசடி செய்பவர்கள். சூரத்துல் புரூஜ் கிரகங்கள். சூரத்துல் தாரிக் விடிவெள்ளி. சூரத்துல் அலா உயர்ந்தவன். சூரத்துல் காஷியா மூடிக்கொள்ளுதல். சூரத்துல் ஷம்ஸ் சூரியன். சூரத்துல் லைல் இரவு. சூரத்துல் ஃபஜ்ர் அதிகாலை. சூரத்துல் லுஹா நண்பகல். சூரத்துல் அலம் நஷ்ரர் உள்ளம் விரிவாகுதல். இப்படி பல்வேறு. சூரத்துல் பலத் மக்கா என்கிற நகரம். இப்படி 12 சூறாக்கள் ஓதி நிறைவு செய்தார்கள். அதிலே நேற்று ஓதப்பட்ட ஒரு சூறாவிலே நமக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. சூரத்து தஹர் காலங்கள் என்கிற ஒரு சூறாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே நமக்கெல்லாம் பட்டாடை வழங்கப்படும். அந்த பட்டாடை பச்சை நிறத்திலே இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காண்பிப்பான். நாளைக்கு சொர்க்கத்தினுடைய அந்த சொர்க்கத்தை குறித்து நிறைய விஷயங்கள் அந்த சூறாக்களிலே அல்லாஹ் பேசிக்கொண்டே வருவான். சொர்க்கத்தினுடைய விரிப்பு கூட பச்சை நிறத்தில் இருக்கும் என்பதாக அல்லாஹ்வினுடைய வசனங்கள். எனவே பச்சை நிறத்தை குறித்து மார்க்கம் என்ன சொல்லுகிறது, குர்ஆன் என்ன சொல்லுகிறது, அண்ணலம் பெருமானார் என்ன சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பச்சை என்கிற அந்த கலர் ஏன் சில பேருக்கு அலர்ஜியா இருக்கு, சில பேர் அதை பார்த்தாலே ஒவ்வாமை போன்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள், 12 காலமாக அது இஸ்லாமியுடைய அடையாள சின்னமாக அந்த பச்சை நிறம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய உங்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும், அது பச்சை நிறத்திலே இருக்கும். சொர்க்கத்தினுடைய விரிப்புகள் எல்லாம் பச்சை நிறத்திலே இருக்கும் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யக்துபு ஃபில் குத்துபா மெம்பர்ல ஏறி குத்பா செய்கிறாங்க. ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, நான் பார்த்தேன். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆடையில் 2 கோடு பச்சை நிறத்தில் இருந்தது. அவங்க துணியில இருந்ததை பார்த்தேன்னு சொல்றாங்க. இப்படி
நம்முடைய இஸ்லாமிய அடையாள சின்னமாக இருக்கட்டும், நம்முடைய பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், தர்காக்களாக இருக்கட்டும், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவி அதனுடைய குப்பாவாக இருக்கட்டும், 12 காலங்களாக கிட்டத்தட்ட 1400 வருடங்களாக ஒரே பச்சை நிறம்தான். அது இஸ்லாமியுடைய அடையாள சின்னம். அது இன்னைக்கு தர்கா அவங்க அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவங்க அந்த கோஷ்டி அப்படின்னு சொல்லி நம்ம விளக்குறது, அல்லது பச்சை நிறனாலே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாலே அது ஒரு ஒவ்வாமை போன்று இவன் மார்க்கத்திற்கு தகாதவன் முரண்பட்டவன் என்று நாம் விளக்குவது இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. அல்லாஹ்வே பச்சையை குறித்து குர்ஆன்ல பேசுகிறான். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக அவர்களுக்கு பிடித்த உடையே பச்சை நிற உடை என்பதாக சில சஹாபிகள் ஹதீஸ் நம்ம சொல்லித் தராங்க. எனவே குர்ஆன்ல கூறப்பட்ட வார்த்தைகள் 6 நிறங்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுல ஒன்று இன்னைக்கு நேற்றைய தினம் ஓதப்பட்ட அந்த பச்சை நிறம் குறித்து, நாளை சொர்க்கத்தில் உங்களுக்கு பச்சையில் பட்டாடை அணிவிக்கப்படும், உங்களுடைய விரிப்புகள் எல்லாம் பச்சை நிறத்தில் இருக்கும் என்பதை அல்லாஹ் சொன்னான். அதே போல வெள்ளை நிறத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல குறித்து பேசுகிறான். நோன்பை குறித்து பேசுகிற பொழுது சுபு சாதிக் நேரத்தில் வெள்ளை கயிறு அபியலு என்பதாக அல்லாஹ் தஆலா வெள்ளை கயிறு அந்த நேரம் வருகிற பொழுது உங்களுக்கு சுபுவுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதாக குர்ஆன் அல்லாஹ் பேசுவான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அற்புதங்களில் அவங்களுடைய கம்கார்ல கையை விட்டு இப்படி எடுப்பாங்க, அந்த கை வெண்மை நிறத்தில் மினுக்கியதாக குர்ஆன்ல அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். இரண்டாவது நிறம் இந்த பச்சை நிறம். மூன்றாவது மஞ்சள் நிறத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். நெற்கதிர்கள் எல்லாம் பச்சை பசேன் என்று விளைந்து வருகிற பொழுது அது ஒரு கட்டத்தில் மஞ்சளாக மாறும் என்பதாக குர்ஆன்ல வருது. அதே போல மஞ்சள் நிறத்தை குறித்து இந்த பனி இஸ்ரவேலர்கள் அவர்கள் அந்த மாட்டை அறுக்க சொல்லுகிற பொழுது பக்கரத்தும் சஃப்ரா, அது மஞ்சள் நிறத்திலே அந்த மாடு இருந்தது, பார்ப்பவர்களுக்கு அது கவர்ச்சியாக இருந்தது, அதை தன் பக்கம் இழுக்கக்கூடியதாக இருந்தது என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். அடுத்து கருப்பு நிறத்தை குறித்து அல்லாஹ் சொல்வான். கருப்பு காகை, கருப்பு கராபீபுன் சூது, குர்ஆன்ல அந்த ஆயத்து வருது. கருப்பு காகை என்பதாக காக்காவை குறித்து பேசுவான். அதே போல நாளைக்கு மறுமையில் வருகிற பொழுது சில முகங்கள் கருத்த நிலையிலே இருக்கும். அவருடைய முகங்கள் எல்லாம் கருத்த நிறத்திலே இருக்கும் என்பதாக கருப்பை குறித்து அல்லாஹ் பேசுவான். அடுத்து நாளை அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்கிற பொழுது குற்றவாளிகள் அல் முஜ்ரிமூன அவங்களுடைய அந்த கேள்வி கணக்கு கேட்கிற பொழுது அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் புளு நிறத்திலே மாறிவிடும். புளு நிறத்தை குறித்து அல்லாஹ் பேசுவான். அடுத்து உலகத்தில் அவனுடைய அத்தாட்சிகளை பார்க்கிற பொழுது மலையை குறித்து பேசுவான். அது ஹும்ரா, அது மலைகள் எல்லாம் சிவப்பாக இருக்கும் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். எனவே ஒரு 6 கலரை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். அதில் பச்சை நிறம் என்பது சுன்னத்தாக இருக்கிறது. நம்முடைய பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், தர்காக்களாக இருக்கட்டும், பல்லாண்டு காலமாக அது அந்த நிறத்திலே தான் இருக்கு. பச்சையிலேயே உங்களுக்கு பல கலர் இருக்கு. டார்க் பச்சை, லைட் பச்சை, பால் பச்சை, இப்படி பல நிறங்கள்ல இருக்கு. ஒரே கலரில் அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவி அந்த குப்பா பாருங்க, அந்த கலர் தான் ஒரிஜினல் கலர் என்பதாக சொல்லப்படுகிறது. நிறைய போர்க்களங்களில் சஹாபாக்கள் அந்த போர்க்களத்திலே அவங்க பயன்படுத்திய கொடி பச்சை நிற கொடி. அதே போல இன்னைக்கு பல அரேபிய நாடுகளுடைய கொடி, சவுதி அரேபியா இருக்கட்டும், அவங்களுடைய கொடியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை நிற கொடி தான் இருக்கு. முதல்ல பச்சை நிறம், கீழே லா இலா இல்லல்லா, அதுக்கப்புறம் ஒரு வால் படுக்க வைத்திருப்பாங்க. லிபியா நாட்டினுடைய கொடி பச்சை நிற கொடி. இப்படி பச்சை நிறத்திற்கும் நமக்கும் ஏகப்பட்ட விஷயம் ஒத்து போகிறது. அல்லாஹ்வுக்கு பிடித்ததை, ரசூலுக்கு பிடித்ததை நமக்கு பிடிக்க வேண்டும். குர்ஆன்ல ஹதீஸ்ல ஒரு பாடம் வருது, அல் புகுலு ஃபில்லா அல் ஹுப்பு ஃபில்லா. அல்லாஹ் என்ன விரும்புகிறானோ அதை தான் நம்ம விரும்பணும், அல்லாஹ் என்ன கோபப்படுறானோ அதை தான் நம்ம கோபப்படுறோம். அதே போல அந்த பச்சை நிற ஆடை அணிந்து சில பேர் வராங்க, அல்ல தர்காவுக்கு போகிறாங்க, ஜியாரத் பண்ணுறாங்க. ஜியாரத் பண்ணலாம், கூடும், தர்காவுக்கு போகலாம், சலாம் சொல்லலாம். உங்களுக்கு சில பேருக்கு அது பிடிக்கலையா, அல்லது அலர்ஜி மாதிரி இருக்கா, ஒவ்வாமையாக இருக்கா, நீங்கள் விட்டுறலாம். அதற்கு அதை குறித்து பேசுவதோ விமர்சனம் செய்வதோ அது பச்சை, நமக்கு அதுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி விலக்கி வைப்பது
இந்த மார்க்கத்தில் அறவே இல்லை. அல்லாஹ் சொல்ற குர்ஆனில் கூறுகிறான், பச்சை நிறத்தில் தான் உங்களுக்கு பட்டாடை அணிவிக்கப்படும், பச்சை நிறத்தில் தான் நாளைக்கு கம்பளங்கள் போடப்படும். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை அவங்க குத்பா ஓதுகிற போது பச்சை நிறத்தில் அணிந்திருந்தார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகள் சொல்லப்படும். அதற்கன் பச்சை மட்டும் மார்க்கத்தில் முக்கியத்துவம் படுத்துவதல்ல, அதைவிட சிறந்தது வெள்ளை துணி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா மனிதன் அவன் உடுத்துகிற ஆடையிலே ஆக சிறந்த துணி வெள்ளை துணி. மனிதன் வாழுகிற பொழுது வெள்ளை துணியிலே இருப்பான். நாளை வஃபாத்தாயை அடக்கம் பண்ணுகிற பொழுது அந்த கஃபன் துணி வெள்ளை துணியாக தான் இருக்கும் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை, குர்ஆனுடைய ஆயத்துக்களை, ஹதீஸ்களை விளங்கி மார்க்கம் சொன்ன முறைப்படி நாம் வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு அந்த அருள்பாலிப்பை தந்தருவானாக. அல்லாஹ் விரும்பியதை நாம் விரும்பக்கூடியதாகவும், அல்லாஹ் எதை கோபித்தானோ அதை நாம் கோபிக்கக்கூடியதாகவும் அல்லாஹ் நமக்கு அந்த தன்மையை தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு வைக்கும் நியத் நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்லி ரமலானி ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.